தமிழ்ல எத்தனையோ பார்ட் 2 வந்தாலும் விடுதலை பார்ட் 2க்கு பயங்கரமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்ட் 2ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி அவர்களை ரொம்பவே யங்கர் வெர்ஷனில் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் மஞ்சு வாரியர் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பேரா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களோட போராட்டம் எப்படி இருந்துச்சு, அவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன, ஏன் அவர் இப்படி இருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே இந்த ஒரு பாட்டில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவரும் எப்படி உழைப்பாளர்களுக்கு ஆதரவாக இருக்காரு, எப்படி புரட்சி பண்ணுறாரு அப்படிங்கிறதையும், மஞ்சு வாரியர்கள் அவர்களோட லவ் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் எதிரிகளோட எப்படி ஃபைட் பண்ணுறாரு, எப்படி புரட்சியாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு, புரட்சி படை எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஸோ இது அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் திருப்பியும் நம்ம நார்மல் கதையோட இந்த கதை ஜாயின்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம சூரியன் இருக்காரு. ஸோ அவருமே எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, ஃபைட் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்களை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏற்கனவே கைது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த நார்மல் டைம் லைன் வந்ததுக்கப்புறம் ஸோ எல்லா புரட்சி படையாளர்களும் சண்டை போட்டு விஜய் சேதுபதி அவர்களை காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறம் எதிரிகளுக்கு எதிராக ஃபைட் நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த பாட்டுள்ள 2 டைம் லைன் இருக்குங்கிறது தெரியுது. கிளைமேக்ஸில் பயங்கரமான ஒரு கன் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியுது. பார்த்தீங்கன்னா அதோட ஜெயிலில் தான் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஜெயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த சண்டை நடக்குது. அதுலேயும் நம்ம சூரி ஃபைட் பண்ணுறாரு. அவர் யாருக்கு சாதகமாக ஃபைட் பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ இதில் ஜிவிஎம் அவர்களுக்கு முக்கியமான ரோல் அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் இந்த ட்ரெய்லரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த படத்தோட விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள்.